நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன். வணக்கம். 2 அமைச்சர்கள் மீதான அந்த சொத்து குவிப்பு வழக்கு ரத்து செய்ததை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறாங்க. வழக்கு விசாரணை தொடரணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? அரசியல் ரீதியாக இது ஒரு திமுகவிற்கு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படும். நிச்சயமாக எதிர்கட்சிகள் ஆல்ரெடி நம்ம பேசிக்கொண்டிருக்க வேளையிலே பிரதான எதிர்கட்சியான அதிமுக மற்றும் பாஜக இதை ஆளும் கட்சிக்கு எதிராக நிச்சயமாக ஒரு பிரச்சாரமாக மேற்கொள்வார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு பின்னடை வருமே ஒழிய இதனால் இமீடியட்டா ஒரு பெரிய தாக்கத்தை தங்கம் தென்னரசு அவர்களுக்கோ KKS அவர்களுக்கோ அவர்கள் அமைச்சர் பதவிக்கோ இல்ல அரசிற்கோ பெரிய ஒரு நெருக்கடி எதுவும் ஏற்படாது. ஒரு அரசியல் ரீதியாக நிச்சயமாக ஒரு பேசுபொருளாக ஆகும். ஏன்னால் ஏற்கனவே பொன்முடி அவர்களுக்கு எதிராக இதே நீதியரசர் ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு அந்த வழக்கில் மீண்டும் ரிவர்ஸ் செய்து அதில் கடைசியில் இறுதியாக அவருக்கு உத்தரவு என்பது அவருக்கு எதிராக அமைந்தது உயர் நீதிமன்றத்தில். ஸோ அந்த பின்னோட்டத்தில் இது நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த பின்னோட்டத்தில் இப்போ இவர்களுக்கு எதிரான வழக்கும் அதே போல அதே நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்குகள் குறித்து ஏற்கனவே ஓபன் கோர்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்சர்வேஷன்ஸ் வச்சிருந்தார். தூக்கமில்லை அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி சொல்லியிருந்தார். அப்போ அதன் பின்னணியில் இப்போ இன்று வழங்கக்கூடிய தீர்ப்பு என்பது மீண்டும் தினசரி விசாரணை என்பது விரைந்து நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அந்த சம்பந்தப்பட்ட கீழமை நீதிமன்றத்தில் அப்படின்னு என்பது அவர் ஒரு நீதியரசருக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நடந்து கொண்ட விதத்தின் மீது ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அது நிச்சயமாக அரசியல் ரீதியாக இது திமுகவிற்கு ஒரு பின்னடைவாக ஏற்படும். ஆனால் இது நடப்பதனாலேயே கீழே நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிரான ஒரு கன்விக்ஷன் வந்துவிடும் என்ற உத்தரவாதம் எல்லாம் கிடையாது. இந்த வழக்கு மீண்டும் என்ன திசையில் கீழமை நீதிமன்றத்தில் செல்கிறது என்பதை பொறுத்துதான் இது தீர்மானிக்க முடியும். ஆனால் இதே நீதியரசர் தான் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வளர்மதி அவர்களுக்கு எதிரானவும் OPS அவர்களுக்கு எதிரான வழக்குகளையும் இதே போல் எடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் இதுவரைக்கும் தீர்ப்பு வந்தது போல தெரியவில்லை. அதிலும் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். பட் இந்த நீதிபதிகள் இல்ல நீதிமன்றங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் என்பது எல்லா வழக்குகளும் இதே போல் அரசியல்வாதிகளுக்கு எதிரான எல்லா வழக்குகளையும் இதே போல ஆர்வம் காட்டி ஒரு நடந்தால் மக்கள் ரசிப்பார்கள். அதே போல் மக்கள் வரவேற்பார்கள். ஒரு சில வழக்குகள் வேகம் எடுத்து ஒரு சில வழக்குகள் காலதாமதமானால் அது நிச்சயமாக அது மக்களின் பார்வையில் அது ரசிக்கும்படியாக இருக்காது. அரசியல் ரீதியாக இது ஒரு பொதுவாக இந்த வழக்கை பொறுத்தவரை திமுகவிற்கு அவர்கள் மீது விமர்சனங்களை தொடுப்பதற்கு அதிமுக பிரதான எதிர்கட்சி அதிமுகவும் பாஜகவும் அந்த எதிரணி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட்டணி பயன்படுத்தலாமே ஒழிய இது அரசிற்கோ இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசிற்கோ இல்ல தங்கம் தென்னரசு அல்லது அமைச்சர் KKS ராமச்சந்திரன் அவர்களுக்கு இமீடியட்டாக ஒரு பெரிய நெருக்கடி அரசிற்கோ எந்த ஒரு நெருக்கடியோ ஏற்படாது. அரசியல் ரீதியாக விமர்சன பொருளாக இருப்பதால் அந்த மக்கள் பார்வையில் இந்த எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துமே ஒழிய இந்த அரசியல் நடந்த சமாச்சாரங்கள் கிடையாது. இது எல்லாம் இரண்டுமே இந்த வழக்குகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா KKS ராமச்சந்திரன் அவர்களும் சரி தங்கம் தென்னரசு அவர்களும் சரி 2006-11 காலகட்டத்தில் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்தில் முதலமைச்சர் அந்த திமுக ஆட்சி காலகட்டத்தில் துறை ரீதியாக அவர்கள் சொத்து குவிப்பு அப்படின்ற அந்த பார்வையில் தான் அவர்களுக்கு எதிராக இந்த வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இருக்கக்கூடிய அரசிற்கு ஸ்டாலினுடைய அரசிற்கு கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவை இல்லைன்னா ஒரு விமர்சன பொருளாக இருக்குமே ஒழிய எதிர்கட்சிகள் பேசுவதற்கு ஒரு விமர்சன பொருளாக இருக்குமே ஒழிய அரசிற்கு ஒரு பெரிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தாது. அதே போல இந்த வழக்கு என்ன திசையில் கீழமை நீதிமன்றத்தில் இதற்கு பின்பு பயணிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இது இந்த வழக்கு விசாரிக்கப்படுவதனாலேயே தினமும் விசாரிக்கப்படுவதனாலேயே அது நேச்சுரலா கன்விக்ஷனுக்கு போகும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது என்ன திசையில் போகுது என்பதை பொறுத்துதான் நாம் பார்க்க வேண்டும். அதே போல உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் அக்கறை காட்டுவது அது நேரடியாக இந்த விமர்சனங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை மீது வைத்த விமர்சனங்களை பதிவு செய்திருப்பது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்ததாக இந்த வழக்கை எடுக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அது கூடுதல் கவனம் செலுத்துவார். சோ அந்த வழக்கு மொத்தத்தில் என்ன திசையில் போகிறது என்பதை பொறுத்துதான் அடுத்தது இது ஒரு நெருக்கடியாக அரசுக்கு ஏற்படுமா இல்ல அந்த தனிப்பட்ட 2 அமைச்சர்களுக்கு ஏற்படுமா என்பதை நாம் கூற முடியும். மிக்க நன்றி திரு கார்த்திகேயன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.